ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் ரொம்ப பேசிக் கிளாஸ். அதாவது நம்ம வரைகிறதுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி. நம்ம சிலவங்களுக்கு ட்ராயிங் சுத்தமாக வரைய தெரியாது அப்படின்றவங்களுக்கு எப்படி லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது அண்ட் எப்படி நம்மளோட ஃப்ரீ ஹேண்ட் மோஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு சுத்தமாக வரைய தெரியல, பட் ஆனால் எனக்கு ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, எனி ட்ராயிங் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, பட் ஆனால் எனக்கு வரைய தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு உங்களோட ட்ராயிங் அண்ட் உங்களோட லைன்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் அப்சல்யூட் பிகினர் அப்படின்னா, எனக்கு ட்ராயிங்கோட மோஷன் எனக்கு சரியாக வரல, எனக்கு அந்த சர்க்கிள்ஸோ லைன்ஸோ நான் வரையும் போது எனக்கு இப்படி ட்ரா பண்ணும்போது இப்படிமே ஷேக் ஆகிட்டே வருது, எனக்கு சரியாக ட்ராயிங் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்கள் இந்த லைன் ப்ராக்டிஸ் அண்ட் சர்க்கிள் ட்ராயிங் அண்ட் உங்கள் ஃப்ரீ ஹேண்ட் மோஷன் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண உங்களுக்கு உங்களோட ட்ராயிங் அண்ட் உங்களோட ஹேண்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ நீங்கள் எனி ட்ராயிங் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ ஒரு ட்ராயிங் ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இதுதான். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன லைன்லேருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது கரெக்டாக பர்ஃபெக்ட் வரணும் அப்படின்ட்டு கிடையாது, பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரா பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பர்ஃபெக்டாக வராது, மேலே கீழே வரும். இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த லைன்ஸ் இப்படி ஷேக்கி லைன்ஸ் இருக்குல்ல, அது வராது. ஸோ நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் லைன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஆங்கிளில் இருக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்த லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இந்த லைன்ஸை வெறும் இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட ஓல்டு மேகசின்ஸ் இல்லை உங்களோட நியூஸ் பேப்பர் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ உங்களோட நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த நியூஸ் பேப்பரில் இந்த லைன்ஸ் அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கையை எடுக்கக்கூடாது, டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இப்படி லைன் போடுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் அந்த எண்டு முடியணும். ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுதுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன லைன்ஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய லைன்ஸ்க்கு வரணும். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் நீங்கள் போடும்போது இது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு மேகசின் இருக்குது. ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு லைன் கீழே இந்த மாதிரி ட்ரா பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி நான் லைன் ட்ரா பண்ணிட்டு வரும்போது ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் உங்கள் லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் லைன் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் கீழே நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டே வாங்க உங்கள் ரைட்டிங்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் பண்ணலாம் பெஸ்ட்டு. ஸோ நியூஸ் பேப்பரில் நிறைய எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ராயிங் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் லைன் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த சைடு லைன் பண்ணுங்கள், அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 டேரக்ஷனும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டேரக்ஷன் பண்ணணும், அப்புறம் இந்த டேரக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த லைன், செகண்ட் நம்ம இப்படி பண்ணணும், அப்புறம் ரெண்டுமே சைமல்டேனியஸாக இந்த மாதிரி மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எதுக்குன்னா உங்களுக்கு ட்ரா பயங்கர கண்ட்ரோல் கொண்டு வரும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் மெயினாக நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைரல்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ ஸ்பைரல்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்பைரல் ட்ராயிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஸ்பைரல் ட்ராயிங். ஸோ எல்லாமே 2 சைடு கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ட்ராயிங் கண்ட்ரோலில் வரும். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக பண்ணணும். என்னென்னா இந்த லைன் உங்களுக்கு ஷேக்கினஸ் வராமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக வரும். பட் ஆனால் இது எல்லாமே நீங்கள் கையை எடுக்காமல் பண்ணணும். நான் ஒரு ஸ்பைரல் டர்ன் பண்ணுறேன்னா நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இப்படி கண்டினியூ பண்ணக்கூடாது, நல்லா வரணும்னு கிடையாது. கண்டினியூஸாக இந்த மாதிரி ஸ்பைரல் வரணும். அது நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்பைரல் ரொம்ப உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ தூரம் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நான் என்னோடய ஹோல் பேப்பர் கண்டினியூஸாக என்னால் சர்க்கிள் இந்த மாதிரி போட முடியும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணும்போது தயவு செஞ்சு கை எடுக்காதீங்க, எடுக்காமல் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம வேவ் லைன் பண்ணணும். வேவ் லைன் கூட உங்களோட லைன்ஸ் மாதிரி தான், பட் ஆனால் என்னென்னா நீங்கள் இன்னும் நல்லா இந்த மாதிரி வேவ் ட்ராயிங் பண்ணணும். ஸோ போக வேவ்ஸை அதிகம் பண்ணிகிட்டே போங்க. ஸோ இது எல்லாமே விளையாடுற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சும்மா ரஃப் ஸ்கெட்சு ரஃப் ட்ராயிங் பண்ணிகிட்டே இருங்க. எதுக்குன்னா இது உங்களோட ஹேண்டை கண்ட்ரோல் கொண்டு வரும். அந்த ரீசனுக்காக தான். இது அழகாக வரணும்னு கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் ப்ராக்டிஸ் தான். அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு சர்க்கிள். ஸோ சர்க்கிள் ரொம்ப நிறைய பேருக்கு வரவே வராது பர்ஃபெக்ட் சர்க்கிள். அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சும்மா இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி சும்மா ரவுண்ட்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகிடும்னா உங்களுக்கே நல்லா ரவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்லோவாக பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ சர்க்கிள் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஸ்லோவாக அந்த மாதிரி சும்மா ரேண்டமாக. இது எதுக்குன்னா நீங்கள் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட ட்ராயிங்க்கு நீங்கள் டெய்லி பண்ண உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 days இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு டே ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து ஏதாவது ஒரு ட்ராயிங் நீங்கள் சும்மா ட்ரா பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணும்போது அந்த லைன்ஸ் ஷேக்கினஸ் தெரியுது, இல்லை உங்களுக்கு ஏதாவது அந்த லுக்கு நல்லா வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை Day 1 அது ஒரு சாம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 15 to 30 days நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு on 30th day நீங்கள் திரும்பி இன்னொரு அதே ட்ராயிங்கை சேமாக ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ட்ராயிங்கில் உங்களோட உங்களோட ஹேண்ட் மோஷன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களுக்கே தெரியாமல் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அந்த ட்ராயிங்கை இந்த ட்ராயிங் கம்பேர் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது உங்களோட லைன்ஸ் அண்ட் உங்களோட இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இல்லை நான் ட்ரா பண்ண வேண்டாம் அப்படின்னா கூட இந்த சாம்பிள்ஸ், இந்த ட்ராயிங், இந்த லைன்ஸை வந்து ஃபஸ்ட்டு Day 1க்கும் Day 30க்கும் வச்சு பாருங்கள். ஸோ வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் உங்களோட டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இது ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் வீடியோ தான். ஸோ இதை மெயினாக எடுத்துகிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். Hope you like this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you on the next class.